கட்சியவும் நல்ல கட்சியை எதிர்பார்க்குறோம். அதுக்காக தற்குறிகிட்டலாம் நாட்டை ஒப்படைச்சிட முடியாது. ஏன்னா, அப்படி உங்கள போல நெறைய பேர் சேர்ந்து யாராவது ஒப்படைச்சுட்டீங்கன்னா, தலையெழுத்து நாங்களும் அனுபவிச்சாகணும். இன்னைக்கு எப்படி மோடிக்கு கீழ நம்ம அனுபவிச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். அந்த மாதிரி. மோடி கூட யாரும் மக்கள் தேர்ந்தெடுத்து வரல. திருட்டுத்தனமா வந்திருக்கிறாய்ங்க. ஏன்னா, அத கூட இங்க வந்து எதிர்க்கிறதுக்கு பெரும்பான்மையான சக்திகள் இல்லாத அளவு அடைச்சு வச்சுட்டாய்ங்க. அத எதிர்க்கவே முடியாத அளவு அடைச்சு வச்சிருக்கிறாய்ங்க. அந்த மாரி கிரிமினலான வேலை செஞ்ச அந்த ஒரு கிரிமினல் கூட்டம் தமிழ்நாட்ட ஆள வந்துரக்கூடாதுங்கிறதுல நாங்க அக்கறையா இருக்கோம். அந்த அக்கறை தான் இது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. எங்களுக்கு விஜய் எதிரி கிடையாது. திமுக ஒண்ணும் எங்களுக்கு பரம்பரை இது கிடையாது. சொந்தக்காரங்க கிடையாது. இத நாங்க ஆதரிக்கிறோம், அத எதிர்க்கிறோன்றதுக்கு. ஏன் சீமான் கட்சி ஆரம்பிச்சப்ப எதிர்த்தோமா என்ன? கிடையாது. அந்த ஆளு களப்பணி செஞ்சான். இறங்குனான். களப்பணி செஞ்சு சீமானுக்கு இப்ப இருக்கிற கூட்டம் அவர் கட்சி ஆரம்பிச்சப்ப கிடையாது. ஆனா விஜய்க்கு அப்படி கிடையாது. நீ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே